ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளோட ஸ்கின் ஒயிட்டனிங் பாத்திங் பவுடர் தான் பார்க்க போகிறோம். ஸோ பீட்ரூட்டையும் அரிசி மாவையும் வச்சு எப்படி ஒரு ஸ்கின் ஒயிட்டனிங் பாத்திங் பவுடர் ரெடி பண்ணுறது அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 20 டேஸ்க்கு தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ 2 மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். அது இந்தமாரி தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை சின்ன சின்ன சைஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ சின்னதாக கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அரைக்கும் போது தண்ணி தேவைப்படாது. பீட்ரூட்லேயே தண்ணி இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் பரபரன்னு இருந்தால் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நம்ம எப்படி குழம்புக்கெலாம் தேங்காய் அரைப்போமோ நல்ல மையாக அந்த மாதிரி அரைச்சிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேன் எடுத்துகிட்டு அதை லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. லைட் ஹீட் தான் பண்ணணும். ஸோ லைட்டாக ஹீட் ஆனாலும் அந்த பேஸ்ட்டை அந்த பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது லோ ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கரிஞ்சிடும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்தமாதிரி ஒரு கரண்டியோ ஸ்பூனோ வச்சு கைவிடாமல் நல்லா கலரி கொடுத்துட்டே இருங்க. தண்ணிலாம் வற்றி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் அதை கலரி கொடுத்துட்டே இருங்க. இந்த மாதிரி ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற வைங்க. ஆற வச்சதும் நான் கொஞ்சமாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டு கொஞ்சம் தான் கலர்றேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் மொத்தமாக கிளறும் போது கொஞ்சம் கலர்றது கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம கலரும் போது ஒரு சப்பாத்தி மாவு பிசைகிற ஃபீல் கிடைக்கும் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசையும் போது நம்மளுக்கு பவுடர் ரெடி ஆகிடும். ஸோ மொத்தமாக அரிசி மாவு போட்டு பிசைஞ்சிடாதீங்க. ஏன்னா அதோட கலர் எப்போ சேஞ்ச் ஆகுது, பவுடர் எப்போ கிடைக்குதுன்றது நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து கலரிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான பதம் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட கரெக்டான பதம். ஸோ நம்மளுக்கு பவுடர் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. அதோட கலரும் பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்ல பீட்ரூட் கலர் அப்படியே இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதனால் ஒரு நாள் வெயிலில் ஃபுல்லாக அப்படியே காய வச்சுடுங்க. வச்சிங்கன்னா நல்லா ஈரப்பதம் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் வெயிலில் ஃபுல்லாக இந்த பவுடரை காய வச்சு இப்போ பார்த்திங்கன்னா முறுன்னு இருக்குது. எடுத்து அந்த பவுடரை நல்லா ஜலிச்சிக்கோங்க. நம்மளுக்கு நல்லா ஃபைன் பவுடராக ஒன்று கீழே கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா ஜலிச்சிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜலிச்சோன்னே கொஞ்சம் கட்டி கட்டி நின்றும். ஸோ இதை அப்படியே தூக்கி போட்டுறக்கூடாது. இதை ஒரு ஜாரில், அதாவது காஞ்ச ஜார், நல்லா ஈரமாக இருக்கக்கூடாது ஜாரு, தொடச்சிக்கோங்க. நல்லா காஞ்ச ஜாரில் அந்த கட்டி கட்டி இருக்கிற பவுடரை திரும்ப போட்டு ஒரு சுற்றினீங்கன்னா கொஞ்சம் பவுடர் மாதிரி கிடச்சிடும். திரும்பவும் அதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட்டி வர நீங்கள் அரைச்சி ஒரு பவுடர் மாதிரி ஜலிச்சு எடுத்திங்கன்னா கடைசியாக உங்களுக்கு நல்ல ஒரு பவுடர் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் நல்லா அரைச்சி ஜலிச்சு நல்லா ஒரு நிறைய பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடி ஆகிடுச்சு. இதில் பீட்ரூட்டும் அரிசி மாவும் சேர்த்துருக்கனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பீட்ரூட்டில் விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் எப்பவுமே க்ளோவாக இருக்கும். அதுக்கப்புறம் அரிசி மாவும் பார்த்திங்கன்னா நம்மளோட பாடி ட்ரைனஸை ஹைட்ரேட் பண்ணி கொடுக்கும். அப்புறம் என்லார்ஜ்டு போர்ஸ் எல்லாம் டைட்டனிங் பண்ணி கொடுக்கும். ஸோ நல்லா யூஸ்ஃபுல். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நம்ம ஆஃப்டர் பாத்திங் தான் இதை நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம சோப்பு போட்டு குளித்து முடிச்சோன்னு தான் இதை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இந்த பவுடரை ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது கூட மில்க்கு, கர்டு இல்லை ரோஸ் வாட்டர் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம சோப்பு போட்டு குளித்ததும் நம்ம உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி பாருங்கள். உண்மையிலே உங்களுக்கே தெரியும் உங்கள் க்ளோவாக ஸ்மூத்தாக இருக்குது, நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ரிசல்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.